ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து என்னோடய சொந்த ஊருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சிட்டியிலேருந்து சொந்த ஊருக்கு வந்தாலே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. அந்த சந்தோஷத்தை பாட்டாகவே பாடிடலாம் தாங்க என் தங்கச்சியை விட்டு நான் பாட சொன்னேன். இந்த பாட்டை பாடினது என்னோடய தங்கச்சி தான். பாட்டு அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸு ட்ரெயின் விட்டுருக்காங்க. நிறைய பேர் உங்கள் சொந்த ஊருக்கு போயிருப்பீங்க. உங்கள் சொந்த ஊருக்கு போன சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்சு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம விநாயகர் கிச்சனில் வத்த குழம்பும் முட்டைக்கோஸ் கூட்டும் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து தாங்க சமையல் பண்ண போகிறேன். அம்மா தான் வத்த குழம்பு செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வத்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சுண்ட வத்தல், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 காஞ்ச மிளகாய். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுண்டவத்தலை எண்ணெயில் அம்மா வறுத்தெடுக்க போகிறாங்க. சுண்டவத்தலை தனியாக தாங்க வறுத்தெடுக்கணும், எல்லாம் சேர்த்து வறுத்தெடுக்கக்கூடாது. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க. இப்போ சுண்டவத்தலை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சுண்டவத்தல் வறுபட்டுருச்சுங்க. அது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறாங்க. காஞ்ச மிளகா, பூண்டு அதையும் சேர்த்துடலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தது போதுங்க. இது நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஆற வச்சதை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த சுண்ட வத்தல், அது கூட கொஞ்சமாக தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க. இப்போ அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்காங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறாங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லைங்க, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக அம்மா பெருங்காயத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறாங்க.
மசாலாவை நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சுண்ட வத்தலை மொத்தமாக சேர்த்து அரைச்சிடாதீங்க, பாதி சேர்த்து அரைச்சிக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஊற வச்ச புளி தண்ணியை ஊற்றுறாங்க. புளியோட அளவு வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி ஊற வச்சுக்கோங்க. அந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை சேர்த்துக்கிறாங்க. இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச சுண்ட வத்தலை சேர்த்துக்கிறாங்க. மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சுண்ட வத்தல் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேபேஜ் கூட்டு தாங்க பண்ண போகிறேன். சுண்ட வத்தல் குழம்புக்கு கேபேஜ் கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 100 கிராம் சிறுபருப்பு, ஒரு 1/2 கிலோ கேபேஜை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிறுபருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம நறுக்கி வச்ச கேபேஜை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கேபேஜ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ கூட்டுக்கு தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெறும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ மசாலாலாம் போயிடுச்சுங்க. இதில் நம்ம தாளிச்சதை கொட்டிடலாம். இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேபேஜ் கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி அம்மா ரெடி பண்ண சுண்ட வத்தல் குழம்பும் நான் ரெடி பண்ண கேபேஜ் கூட்டும் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.